எங்களுடைய 27வது நாள் வகுப்பில் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். தத்தைவிடுத்தூது இந்த முறை அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்களில் தத்தைவிடுத்தூது மிக மிக முக்கியமான வினா. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கேள்வியை எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம் தத்தைவிடுத்தூது இந்த முறை. ஏனென்று சொன்னால் போன வருடம் எங்களுக்கு தத்தைவிடுத்தூதில் வினாக்கள் வரல, அதுக்கு முதல் வருடமும் தத்தைவிடுத்தூதில் எந்த வினாக்களும் வரல, 2020 தத்தைவிடுத்தூதில் எந்த வினாக்களும் வரல, 2019 தத்தைவிடுத்து வினாக்கள் வரல. எங்களுக்கு கடைசியாக தத்தைவிடுத்தூது வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் 2016ஆம் ஆண்டு 6வது வினாவாக மட்டும்தான் தத்தைவிடுத்தூதில் வினாக்கள் வந்திருக்குது. அதனால் நாங்கள் இந்த முறை தத்தைவிடுத்தூதை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம், கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். போன முறையும் எங்களுக்கு தத்தைவிடுத்தூதில் வினாக்கள் வந்திருந்தாலும் கூட பெரிதாக 2 முறை தான் கேட்கப்பட்டிருக்கு. அதனால் கூடுதலாக இந்த வருடம் நாங்கள் தத்தைவிடுத்தூதும் எதிர்பார்க்குறோம். கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க இந்த வினாக்கள் எதுவும் வந்த. இது சரணமுத்து பிள்ளை அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. இலங்கையினுடைய திருகோணாமலை பிரதேசம் 1867ஆம் ஆண்டு பிறந்தவர். கிளைத்தைய சோடி இலக்கியத்தினுடைய தலைவராக இருந்தார். ஆக மோனங்கி என்று சொல்லக்கூடிய நாவலை எழுதியிருந்தார். தத்தைவிடுத்தூது 1892ஆம் ஆண்டு வெளிவருகிறது. 1895ஆம் ஆண்டு பதிப்பிடுறாங்க. 1922ஆம் ஆண்டு 55வது வயதில் அவர் காலமாகிறார். இந்த தத்தைவிடுத்தூது இலக்கியத்தை படித்ததன் பின்பாகத்தான், அதுவும் இலங்கையை சார்ந்த ஒருத்தர் எழுதிய ஒரு இலக்கியத்தை படித்ததன் பின்பாகத்தான் பாரதியினுடைய பெண் விடுதலை தொடர்பான விடயங்கள் வருது. சொல்கிற பிள்ளைகள் யூனிட்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் பூஜா எந்த மாவட்டம் பூஜா? எந்த மாகாணம் சொல்லுங்களேன், எந்த மாகாணம்? ஓகே, அப்போ நாளைக்கு மத்திய மாகாணம் சென்ட்ரல். ஓகே, சென்ட்ரலில் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கான எக்ஸாம்ஸ். சசன், நீங்களும் மத்திய மாகாணமா? ஒன்றும் ரத்னபுரம் மாவட்டம். ஓகே, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு லாஸ்ட் டைம் எக்ஸாமினேஷனை பற்றி எந்த யோசனையும் தேவையில்லை. நீங்கள் எல்லாம் கிளியராக படிச்சிருக்கீங்க. ஸோ நான் கிழக்கு மாகாணம் எல்லா பேப்பரும் நடந்துருச்சு, எல்லா பேப்பரும் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கூடுதலாக நாங்கள் எதிர்பார்க்கப்பட்ட பகுதி தான் பார்த்து கொண்டு போனீங்கன்னா எங்களுக்கு ஓகேவாக இருக்கும். தத்தைவிடுத்தூது, எது நல்ல சினிமா, குகப்படலம், லட்சியம் நமக்கு சமநோக்கும், பாரதியார் சுயசரிதை, சங்கப்பாடல், தமிழ் பண்பாடு. மத்திய மாகாணம் மட்டும் நடக்கலைன்னா மற்றதெல்லாம் நடந்துருச்சு. ஓகே, பரவாயில்ல, நீங்கள் அதை பற்றி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நாங்கள் ஃபைனல் எக்ஸாமினேஷனை மட்டும்தான் பயப்பட வேண்டியிருக்குது. பாருங்கள், மற்ற மாகாணங்களில் அவங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கு நான் ஒரு போலிங் ஒன்று போடுறேன். பிள்ளைகள், உங்களோட மார்க்ஸை நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக பதியுங்க. அப்போ தான் நான் பார்க்கலாம் உங்களுக்கான செமினார்ஸை. ஏன்னா நான் செமினார் செய்கிறேன்னு வந்து கூடுதலாக 2 கிளாஸ் வந்த பிள்ளைகளுக்கு கூடுதலான நான் வாய்ப்புகளை கொடுக்கணும். அதனால் அவங்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு மார்னிங் ஒரு போலிங் இருக்கும் வாட்ஸ்அப்பில். அதில் தவறாமல் நீங்கள் எடுத்த புள்ளிகளை போடுங்க. இல்லைங்கதா? நீங்கள் எடுத்த புள்ளிகளை நான் இப்போ 70லேருந்து 80, 80லேருந்து 92 தான் போடுவேன். அதுக்குள்ளே உங்களுடைய மார்க்ஸை நீங்கள் கண்டிப்பாக பதியுங்க. அப்போ தான் நாங்கள் பார்க்கலாம் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க, நாங்கள் இன்னும் எதுவும் செய்யணுமா அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். அதனால் பொய் மார்க்ஸ் ஒன்றும் போடாமல் உங்களுக்கு என்ன மார்க்ஸ் நீங்கள் எடுத்தீங்களோ அந்த மார்க்ஸை நீங்கள் பதிஞ்சு விடுங்க. நான் பார்க்குறேன் எந்த அளவுக்கு நாங்கள் இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு நான் செஞ்சு விடலாமாங்கிறத நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஓகே, அப்போ தத்தைவிடுத்தூது பற்றி நாங்கள் பார்க்குறப்ப இது ஒரு தூது பிரபந்தம், ஒருவர் மற்றவர்களுக்கு செய்தியை கொடுக்கக்கூடியது. தத்தைவிடுத்தூது அப்படிங்கிறது ஒரு பெண்ணை காதலித்து தோல்வியுற்றுள்ள ஒரு காதலன் அவனுடைய மன உடைந்து போன நிலையில் தன் மன உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியதான் இந்த தத்தைவிடுத்தூது என்று சொல்லக்கூடிய இலக்கியம். அதில் காணப்படக்கூடிய 33 செய்யுள்களில் 14 பாடல்கள் மட்டும்தான் இங்கே தரப்பட்டிருக்கு. ரொம்பவும் இன்பமான ஒரு அழகான ஒரு செய்யுளாக இருக்கிறது. முதலாவது பார்த்தீங்கன்னா அந்த பாடலை யாராவது வாசிங்க பிள்ளைகள், பார்ப்போம். பாடலை கொஞ்சம் வாசிங்க. நான் கொஞ்சம் விளக்கமாக பார்த்துட்டு போயிடும். இந்த வருஷம் எதிர்பார்க்கப்படுகிற பகுதினால. தேனூங்கு பொதும்பர் செறிந்த பெண்களை பரப்பி வாழும் இளம் பைங்கிளிக்கு மானேங்கு மைவிலியன் வஞ்சிடை பைந்தொடிப்பால் நானீங்கு புகழுமொழி நட்கிளியே கூறாயே
நங்கையவள் பால் சென்று நலம் பெற நீ கூறாய். ஓகேம்மா, தேங்க்யூ. இப்போ சந்தி பிரித்தல் சம்பந்தமான விதிகள் எனக்கு கூடுதலாக நான் விளங்கி கொண்ட பாடல்கள் அப்படின்னா இந்த தத்தைவுடு சார்ந்த இலக்கியங்களை படித்த பிறகு தான். ஆனால் கல்வெட்டியல் சம்பந்தமானது, ஓலைச்சுவடிகளை மொழிபெயர்த்தல் சார்ந்த துறைகளில் வந்து நான் படிச்சிருக்கிறேன். அப்போ ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடிய விடயங்களையே நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், இப்போ சாதாரண மொழிநடைக்கு மாற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ அப்படி படிக்கிறப்போ கூட எனக்கு முழுமையாக விளங்காத சில விஷயங்கள் இந்த தத்தை விடுத்தூது இலக்கியத்தை நான் வாசிக்கிறப்ப படிக்க கிடைச்சப்ப எனக்கு கூடுதலான அனுபவங்கள் கிடைச்சிச்சு. இதில் எப்படி நான் சந்திப்பிரித்து எழுதலாங்கிறது. ஆக உங்களுக்கு நல்லா விளங்கிக் கொள்ளணும், ஆரம்ப கால செய்யுளுக்கும் தற்கால செய்யுளுக்கும் இடையிலான ஒரு பாலமாக இருந்தது இந்த சரணமுத்து பிள்ளையினுடைய தத்தை விடுத்தூது இலக்கியம். பாரதியாருக்கே நவீன உரைநடை இலக்கியத்தினுடைய தோற்றுவாயாகவும் அதே நேரம் பெண் விடுதலை சம்பந்தமான விடயங்களும் அவருக்கு தன் மனத்தே இருக்க ஆரம்பிச்சது என்று சொன்னால் அவர் தத்தை விடுத்தூது இலக்கியத்தை படித்ததன் பின்பாக. ஆக பாரதியாருக்கும் சரி எனக்கும் சரி ஒரு ஒரு உந்துகோலாக, ஒரு திருப்பு முனையாக அமைந்தது இந்த தத்தை விடுத்தூது இலக்கியம்தான். ஆக பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இதில் நாங்கள் சந்திப்பிரிக்கிறதுக்கான விதிகள்லாம் பார்க்க தேவையில்லை. நாங்கள் பொதுவாக முழுமையாக பாடலையும் விபரத்தை வாய்ச்சி கொண்டு போயிடுவோம். தேன் நிறைந்த சோலைகளில் செழிப்புடம் வளர்ந்திருக்கக்கூடிய பசுமையான கிளைகளை எல்லாம் பரப்பி இருக்குதா ஒரு மாமரம். அப்படிப்பட்ட அந்த வானத்தை நோக்கி உயர்ந்திருக்கக்கூடிய இனிய கனிகள் தரக்கூடிய மாமரத்தில் வாழக்கூடிய இளமையான கிளியே. கிளாஸில் இருக்கிற மெசேஜ் போடுங்க. அப்படிப்பட்ட வானுயர்ந்து இருக்கக்கூடிய இளமையான பசுமையான கிளியே, மான் ஏங்கி நிற்கும் மைப்பூசப்பட்ட கண்களையும் வஞ்சிக்கொடி போன்ற இடையினையும் உடைய பசுமையான வளையல்கள் அணிந்த அவளுடன் நான் இங்கே சொல்கிறேன். ஏன்னா அப்போ ரெண்டு விஷயம் உண்டு. கிளியினுடைய அழகு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படிப்பட்ட சிறப்பு என்று சொன்னால், தேன் போன்று நிறைந்திருக்கக்கூடிய மாங்கனிகள் பூச்சோலைகள் இருக்கக்கூடியதில் தான் அந்த கிளி வாழுதெண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கிளியை முதலாவது வாழ்த்துறார். ரெண்டாவது அந்த பெண்ணோட அழகு சொல்லப்பட்டிருக்கு. மான்களே ஏங்கி நிற்கக்கூடிய மை விழி பூசப்பட்டவள், கண்களில் மை பூசப்பட்ட பெண், வஞ்சிக்கொடி போன்ற இடையும் பசுமையான பைந்தொடி என்று சொல்றது பசுமையான வளையல்கள் என்றால் புது வளையல்கள் என்ற அர்த்தம். விளங்குதா? புது வளையல்களை தான் அணிஞ்சிருப்பா. அப்படிப்பட்ட வளையல்களும் அணிந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணிடம் நான் இங்கு சொல்லுகின்ற சிலவற்றை சொல்லுவாயாக என்று சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, யாராவது வேற ஒரு ஆள் இதுக்கான பொருளை வாசிங்க பாப்போம். இதுக்கான பொருளை வாசிங்கம்மா பாப்போம். ஹிக்மா. ஓகே ஓகே சபீஸ். தேன் அதிகமாக பொங்கும் பூஞ்சோலையில் செழிப்புடன் செழுமையான கிளைகளை பரப்பி வானை நோக்கி உயரமாக வளர்ந்துள்ள தேன் போன்ற சுவை தரும் கனிகளை உடைய மாமரத்தில் வாழ்கின்ற இளமையான பசுமை நிறைந்த கிளியே, மானேங்கி நிற்கும் மைப்பூசப்பட்ட கண்களையும் வஞ்சிக்கொடி போன்ற இடையுடைய பசுமையான வளையல்களை அணிந்தவளுமான அவளிடம் நான் இங்கே சொல்லுகின்ற வார்த்தைகளை நல்ல கிளியே கூற மாட்டாயா? அந்த பெண்ணிடம் சென்று அவள் நன்மையடையும் படியாக சொல்வாயா? ஓகே, தேங்க்யூமா. இப்போ முதலாவது பாடல் பெண்ணினுடைய அழகு சிறப்பிக்கப்பட்டிருக்குது. இதை பார்த்துக்கொள்ளும். அப்போ கேட்கப்படுகின்ற இந்த வருடம் எதிர்பார்க்கப்படுகின்றது பெண்ணினுடைய அழகு எப்படிப்பட்டது என்பதுதான் இந்த வருடம் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வினா. அதனால் அதெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அங்கு சொல்லப்படுகின்ற பெண்ணினுடைய அழகு, வஞ்சி இடை போன்றவள், பசுமையான வளையல்கள் அணிந்திருக்கக்கூடியவள், வஞ்சி இடை கொடி போன்றவள், ஏன்னா மை பூசப்பட்ட கண்களை உடையவள், இதெல்லாம் அந்த பெண் பற்றியான அழகு சொல்லப்பட்டிருக்குது. இரண்டாவது பாடல் நான் வாசிக்கிறேன், அடுத்து ஒரு ஆள் பொருள் வாசிப்போம். செங்கமல வாழ்விழியால் சேர்க கருதுமுவன் மங்கை தனக்கு ஏற்ற மணவாளனோ புகழாய் நங்கை நிலைக்கு ஏற்க நடக்க வளனோ புவியில் கொங்குமலர் மாலை குரங்கு கழிப்பாரோ கோதையிடம் இம்மாற்றம் கூறுதியாழ் பைங்கிளியே என்று சொல்லியிருப்பான். ஆக இதுவும் அந்த பெண்ணினுடைய அழகு சிறப்பிக்கப்படுகின்ற அதே வேளை தலைவனை இழிவாக வைத்துக்கொண்டு தலைவியினுடைய சிறப்புகள் எடுத்து காட்டப்படுகின்ற ஒரு பாடலாக இருக்கிறது. செந்தாமரை மலர் போன்ற முகமா, வால் போன்று ஒளி வீசக்கூடிய கண்களாம், இப்படிப்பட்ட இவளை அடைந்து கொள்ள, இவளை திருமணம் முடித்து கொள்ள நினைக்கின்ற இந்த கணவன் இவனுக்கு ஏற்றவனா என்று சொல்லி கேட்கிறா. யார்கிட்ட கேட்கிறா? கிளிக்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறான்.
அதுக்கு தகுதியானவன் தானா, அதுக்கான வல்லமை என்கிட்ட இருக்குதாங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஒரு பதில் சொல்றான். கொங்குமலர் என்று சொன்ன என்ன பிள்ளைகள்? கொங்குமலர் கொங்குமலர் ஹிம்ராவுக்கு தெரியுமா? கொங்குமலர் என்றா என்ன? சசான், கொங்குமலர் யாருக்கும் தெரியாதா? மானல், யாராவது ஒரு ஆள், யாருக்காவது ஒரு ஆள் கொங்குமலர் என்று சொன்னா அதுக்கான பொருள் தெரியுமா? வாசனை மிக்க மலர். வெரி குட். வாசனை மிக்க மலர். பிள்ளைகள் இதுக்கு இன்னும் பொருள் தெரியல என்று சொன்னா நீங்க தத்தை விடு தூதுல இன்னும் வீக்கா இருக்கீங்க. கொஞ்சம் கிளியரா பார்த்து கொள்ளுங்க. ஏனென்றால் தத்தை விடு தூது இந்த முறை எதிர்பார்க்கப்படுகின்ற வினா கொஞ்சம் கிளியரா படிச்சு கொள்ளுங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக படிப்பிக்கவா பிள்ளைகள்? நான் போகிறது ஓகேவா? இன்னும் ஸ்லோவாக படிப்பிக்க நம்ம கொஞ்சம் மெசேஜ் சரி போடுங்க. அப்படின்ட்டு நான் கொஞ்சம் தெளிவாக படிப்பிச்சுட்டு போகிறேன். இன்னும் கிளியராக படிப்பிக்கணுமா? ஓகே ஓகே, அப்போ பார்ப்போம். செங்கமல வாழ்விலியால் என்று சொல்கிறாங்க. செங்கமலம் என்று சொல்லக்கூடிய செந்தாமரை, கமலம் என்றால் தாமரை. அப்போ செந்நிற தாமரை மலர் போன்ற முகம் உடையவள். ஏன்னா செங்கமல வாழ்வி முகம், அப்போ செங்கமல முகம், வாழ் போன்ற விழி சேர்க்க. அப்போ ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. செந்தாமரை போன்ற முகமும் வாழ் போன்ற விழியும் உடையவள் உண்டு. அப்படிப்பட்ட இவளை சேர்க்க கருதும் உவன் என்று சொல்றாங்க. இந்த உவன் என்று சொல்றது தலைவனை சொல்றாங்க. அப்படி நான் அவளை திருமணம் முடிச்சு கொள்ற நினைக்கிறேன்னா மங்கை அந்த பெண்ணுக்கு ஏற்ற மணவாளனோ புகழாய். அப்போ அவ ரொம்ப அழகு, நான் என்னமோ கருப்பு நிறம் அசிங்கமானவன். ஆக அப்படிப்பட்ட நான் அவளை திருமணம் முடிச்சு கொள்ற எண்ணுறேன். பட் நான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இப்போ செங்கமல மலர் போன்ற முகமுடையவள், வாள் போன்ற விழியுடையவளை இணைஞ்சு கொள்ள நினைக்கிறேன். நங்கை நிலைக்கு ஏற்க நடக்க வளனோ. அப்போ அந்த பெண் பிள்ளையோட சொற்படியோ அல்லது அவளுக்குடைய தகுதிக்கு ஏற்க நான் நடக்கலாமோ, நடக்க வளனோ, என்னால் அவள் நடந்து கொள்ள முடியுமா? புவியில் கொங்கு மலர் மாலை குரங்குக்கு அளிப்பாரோ. இந்த பூமியில் வாசனை மிக்க மலர் மாலையை யாராவது குரங்கு கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்களா? குரங்கு கிட்ட கொடுத்தா என்ன செய்யும் அப்படின்னா மாலையை பீத்து அப்படியே போட்டுவிடும். ஆகவே அப்படி கொடுக்கக்கூடாது. ஆக நான் எப்படிப்பட்டவனா குரங்கு மாதிரி, அந்த பெண் எப்படிப்பட்டவள்னா வாசனை மிக்க மலர் மாதிரி. யாரும் வாசனை மிக்க மலரை குரங்குக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. கோதையிடம் இம்மாற்றம் கூறுதியால் பைங்கிலியே. ஆக என்னதான் இருந்தாலும் அவன் அந்த பெண்ணிடம் இது பற்றி கொஞ்சம் பேசி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். மறுக இதுக்கான பொருளை சொல்கிறேன். செங்கமல செந்தாமரை போன்ற முகமும் வாழ் போன்ற விழியும் உடைய அந்த பெண்ணிடத்தில். ஆக இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உவமை அணி எடுத்து காட்டப்பட்டிருக்கு. செங்கமல வாழ், செங்கமல மலர், வாள் போன்ற விழி உடையவள், அங்கே ஊமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படியான அழகுடைய பெண்ணை நான் திருமணம் முடிச்சிக்க நினைக்கிறேன். ஆனால் நான் அவளுக்கு ஏற்றவனாக இருப்பேனா என்பது இவனுக்கு சந்தேகம். காரணம் என்னன்னா இவன் குரங்கு மாதிரி, அந்த பெண் பிள்ளையோ வாசனை மிக்க மலர் மாலை மாதிரி. யாரும் வாசனை மிக்க மலர் மாலையை குரங்குக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறா. ஆகவே இதை போயிட்டு அவட்ட கொஞ்சம் பேசி பார்க்குறியான்னு கேட்குறாங்க. யாராவது ஒரு ஆள் இதுக்கான பொருளை வாசிங்க பார்ப்போம். யாராவது ஒரு ஆள்? சிவந்த தாமரை மலர் போன்ற முகமும் வாள் போன்ற கூர்மையான ஒளி பொருந்திய கண்களும் உடையவளிடம் சேர்ந்துவிட நினைக்கும் இவன் அவளுக்கு ஏற்ற கணவன் தானா என்று கூறுவாய். அப்பெண்ணின் தன்மைக்கு ஏற்று நடக்க வல்லமையுடையவனோ புவியிலே வாசனை மிகுந்த மலர் மாலையை குரங்கின் கழுத்தில் அணிந்தே சந்தோஷப்படுத்துவரோ. இந்த விடயங்கள் பற்றி அந்த பெண்ணிடம் கூறுவாயாக பசுமையான கிளியே. ஓகே,
பிள்ளை இந்த பாட்டு கிளியராக எல்லாருக்கும் ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் கிளியராகவே பார்த்துட்டு போவோம், நாளைக்கும் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. கிளியர். சபீசனா கிளியர், ஓகே. பூஜா கிளியர், ஹிம்ரா கிளியர், சதுர்ஜியன் கிளியர், ஜுஹைனா ஓகே தானே, பிரியா கவி, ஹிக்மா, சசன் கிளியரா? சசன், ரிதர்சன் கிளியரா உங்களுக்கு? ஓகே ஓகே, கொஞ்சம் கிளியராக பார்த்துருப்போம் பிள்ளைகள். இன்னும் 3 நாட்கள் தான் இருக்குது உங்களுடைய இந்த கோர்ஸ் முடியனால. நீங்கள் கட்டணத்துக்கு சரியான டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட இந்த வகுப்பில் 54 பேர் இருக்கிறாங்க, 55 பேர் 60 பேர் இருக்கிறாங்க இந்த 30 நாள் கோர்ஸுக்கு. ஆனால் ஜாயிண்ட் ஆகிறது என்னவோ 12 பேர் தான், விளங்குதா? ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் கட்டின காசு எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்கும். நிறைய பேர் ரெக்கார்டிங்ஸ் பார்க்குறேங்கிறாங்க, ரெக்கார்டிங்ஸ் பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. நான் நிறைய ரெக்கார்டிங்ஸ் ஒர்க் ஆகாதவங்களுக்கு ஸோ நான் வேறு வழியும் ஒன்று நான் ஏற்படுத்தி வச்சுருக்கிறேன். இன்னொரு 2 நாட்கள் அது உங்களுக்கு கிடைச்சிடும். கொஞ்சம் ஒர்க் பிஸினால் கொஞ்சம் கிடச்சிடும். பட் உங்களுக்கு நான் அந்த 2-3 நாட்களில் அதை சரி செஞ்சிடணும் உங்களுக்கு. ஓகே, 3வது பாடல். மூடருக்கும் பேடருக்கும் முதியோர் மெலியோருக்கும் தேடு அரு நல்லி ரத்தினம். நல்ல ரத்தினம்னு பதிக்கலாம். நல்ல ரத்தினம் போல் தெரியவரை சேர்த்து வரோ. பீடு உடைய கல்வி நலம் பெற்றிருக்கும் வாலிபர் நாம். வேடுவரை வேட்போமோ விளம்பாய் பசுங்கிளியே, விரும்புவோமோ சந்நியாசம் விளம்பாய் பசுங்கிளியே என்று சொல்கிறோம். ஆக அந்த பெண்ணை என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு மலர் மாலையை போன்றவள், நான் ஒரு குரங்கு போன்றவள். எப்போவுமே என்ன செய்ய மாட்டோம், குரங்குக்கு அந்த மலர் மாலையை கொடுக்க மாட்டோம். அடுத்து சில விஷயம் சொல்கிறார் என்னன்னா, அந்த பெண்களை மூடருக்கு, மூடர்னா என்ன பிள்ளைகள்? மூடர் முட்டாள்கள். ஏன்னா மூடருக்கும் பேடர்னு சொன்னா, பேடர் பேதமை உடையவர்கள், அறிவில்லாதவர்கள், அறியாதவர்கள், எதுவுமே அறியாதவர்கள். அடுத்து முதியவர், மெலியோர்னா சொன்ன பேடர், மூடர், பேடர், முதியோர், முதியவர்கள். மெலியோர்னு சொன்னால் எளியவர்கள். யாருக்குமே தேடு அருள் நல்லிரத்தினம். தேடருள் நல் ரத்தினம் அப்படின்னா தேடியே கிடைக்காத, அருமையாக அரிய வகையில் கிடைக்கக்கூடிய, ஏதாவது இடத்துல 1-2 கிடைச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ரத்தின கற்களை கொண்டு போய் கொடுப்போமா? அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பெண்கள். அப்படிப்பட்ட பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த மூடருக்கும் பேடருக்கும் முதியோர் மெலியோருக்கும் நல்ல ரத்தினம் போல் தெரியவரை சேர்த்துட மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஏன்னா அது விளங்கிடுச்சானே, மூடருக்கும் முட்டாள்களுக்கும் அறியாதவர்களுக்கும் முதியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் தேடி கிடைக்காத அரிய நல்ல ரத்தின கற்களை என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதுபோல தான் இந்த பெண்களையும் இப்படிப்பட்டவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறார். பீடுடைய என்ன பிள்ளை? பீடுடைய பெருமை. பெருமை. பீடு என்றால் பெருமை பிள்ளைகள். வெரி குட். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா எனக்கு ஓகே. இந்த அளவுக்கு ஒரு சொல்லுக்கு பொருள் காண முடியுது என்று சொன்னால் நீங்கள் கிளியராக இருக்கீங்க. மற்ற பிள்ளைகள் இதுக்கு பீடுன்னா பெருமைங்கிறத இனம் கண்டவங்க ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். பீடுன்னா பெருமை என்று சொல்கிறவங்க ஆன்சர் பண்ணுங்க. கண்டுபிடிச்சிங்க. பூஜா ஓகே, கண்டுபிடிச்சிட்டிங்க. நம்மியா ஓகே, ஓகே குட். கண்டுபிடிக்கலைன்னா நாங்கள் இன்னும் 10லன்னு அர்த்தம். ஓகேவா? கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. அப்போ பெருமை மிக்க கல்வி நலம் பெற்றிருக்கும் வாலிபர் நாங்கள். ஏன்னா நாங்கள்லாம் நல்லா படிச்சிருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் நல்லா நாலேஜ் இருக்குது. ஆக அப்படிப்பட்ட வாலிபர் யாம். வேடுவரை வேட்போமோ விளம்பாய். அப்போ நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா, வேட்டுவ பெண்களை, காட்டில் வாழக்கூடிய வேடுவ பெண்களை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். ஏன்னா நல்லா படிச்சிருக்கோம் இல்லை, நாங்கள் அப்படிப்பட்ட பெண்களை விரும்புவோமா? அப்படி விரும்புறதுக்கு பதிலாக நாங்கள் என்ன செஞ்சிடுவோம், சந்நியாசம் விளம்பாய் பசுங்களே அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம்டா அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்வோம், திருமணமே முடிக்காமல் நாங்கள் ஒரு சந்நியாச துறவர வாழ்வினை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக நாங்கள் பார்க்கலாம், எப்போவுமே மூடருக்கும் முட்டாள்களுக்கும் பேதமையுடையவர்களுக்கும் முதியவர்களுக்கும் அடுத்து எளியோர்களுக்கும் தேடக்கூடிய அரிய நல்ல ரத்தினம் போன்ற பெண்களை திருமணம் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க.
ஆக நாங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா பெருமை மிக்க கல்வி நலம் பெற்றிருக்கோம். அப்படிப்பட்ட நாங்கள் யாருமே ஏன்னா வேட்டுவ பெண்கள், காட்டில் வாழக்கூடிய வேடுவ பெண்களை திருமணம் முடிக்க மாட்டோம். ஆக அப்படி முடிக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் சந்நியாசம் அடைஞ்சிருவோம், நாங்கள் சந்நியாசம் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பாடலில். ஓகே, யாராவது ஒரு ஆள் வாசிங்க பிள்ளைகள் இந்த பாடலுக்கான பொருளை. ஓய் ஒரு ஆள் ரிதர்சன் வாசிக்க இயலுமா? ரிதர்சன். முட்டாள்கள், அறிவில்லாதவர்கள், முதியவர்கள், எளியவர்கள் ஆகியோருக்கு தேடுவதற்கரிய நல்ல இரத்தினம் போன்ற பெண்களை மணமுடித்து வைப்பார்களோ? பெருமைமிக்க கல்வி நன்மை பெற்றிருக்கும் வாலிபர்கள் நாங்கள் கல்வியற்ற வேடுவரை விரும்புவோமோ? சொல்வாய் பசுங்கிலே அல்லது பொருத்தமான பெண் கிடைக்காவிட்டால் துறவு வாழ்வினை விரும்புவோமா? சொல்வாய் பசுங்கிலே. ஓகே, தேங்க்யூ. ஆக கடைசியாக நாங்கள் ஒரு கப்போம், முட்டாள்களுக்கும் அறிவில்லாதவர்களுக்கும் முதியவர்களுக்கும் நாங்கள் நல்ல ரத்தினம் போன்ற பெண்களை திருமணம் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க. நாங்கள்லாம் பெருமை மிக்க பீடுடைய கல்வி நலம் பெற்றிருக்கும் வாலிபர் நாம் வேட்டுவரை விரும்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக எப்போவுமே நாங்கள் வேடுவ பெண்களை திருமணம் முடிச்சு கொள்ள மாட்டோம், அதுக்கு நாங்கள் சன்னியாசம் போயிடுவோங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். அடுத்த பாடல், 4வது பாடல். பெண்ணருமை தான் அறியா பேதையருக்கு பெண் கொடுத்தார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் மீதான அடக்குமுறைகள். அடுத்து வர்றது எல்லாமே 4வது பாடலுக்கு பிறகு வர்றது எல்லாமே பெண்கள் மீதான அடக்குமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. பெண்ணருமை தான் அறியா பேதையருக்கு பெண் கொடுத்தார், மண்ணில் உள்ள காலம் வருந்துவதற்கு பெற்றெடுத்தார், கண்ணில் அறி தந்தை தமர் கடுநகருக்கே உரியர், என்னை நினைந்து ஏங்கி இருந்து பெரும் பயன் என் உயிரை மாய்த்தல் இவைதான் பைங்கிலியே. அப்போ இவர் சொல்கிறாரு, பெண் அருமையே தெரியாத பேதை என்றா முட்டாள் என்று தெரியும், அந்த பெண் அருமையே தெரியாத முட்டாள்களுக்கு பெண்களை கட்டி கொடுத்துட்டாங்க. மண்ணில் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அந்த பெண் என்ன செய்கிறான்னா வருத்தம் அடைகிறா. ஏன்னா மண்ணில் உள்ள காலம் வருந்துவதற்கே பெற்றெடுத்துருக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட பெண்ணருமை தெரியாத ஒரு முட்டாளுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்ததுனால அந்த பெண் என்ன செய்கிறா, அவள் வாழ்நாள் முழுக்கவுமே அவள் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. கண்ணில் அறி தந்தை தமர் கடுநகருக்கே உரிய. தமர் என்று சொன்னா பிள்ளைகள், தமர் உறவினர். வெரி குட், உறவினர்கள். அப்ப கண்ணில் அறி என்று சொன்னா அப்படிங்கிறதுக்கான பொருள் தெரியுமா? கண்ணில் அறி, கண் போன்ற. வெரி குட், கண் போன்ற, வெரி குட், கண் போன்ற தந்தை மற்றும் உறவினர்கள் கடு நரகத்துக்கே உரியர். இப்போ நகரிக்கேன்னு இருக்குது. அப்போ கண் போன்றவர்களாகத்தான் இருப்பாங்க தந்தையும் அவங்களுடைய சுற்றத்தாரும். யாருக்கு? அந்த பெண்ணுக்கு. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பெண் அருமையே தெரியாத ஒரு முட்டாளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கறதுனால அந்த பெண் அவட வாழ்நாள் முழுவதும் அவள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறா, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறா. ஆகவே இவங்கெல்லாம் எங்கே போகணும்? நரகத்துக்குத்தான் போகணும் என்று சொல்லி நரகத்துக்கே உரியர் என்று சொல்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி தான் நான் எண்ணி நினைந்து ஏங்கி இருந்து பெரும் பயன் அப்படின்னா, இதை பற்றி நினைச்சு கொண்டிருந்து இதை பற்றி யோசித்து கொண்டிருந்து இதை ஏங்கி இருக்கிறதுனால எந்தவித நன்மை எனக்கு கிடைக்க போகிறதில்லை. ஆனால் என்னுடைய உயிரை இது மாய்த்து கொண்டே இருக்கிறது. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஒரு பெண்ணை இவ்வளோ நாள் வளர்த்து கண் போன்று வளர்த்து பாதுகாத்து வளர்த்து இவங்களுடைய உறவினர்களும் இவங்களுடைய தந்தையும் சேர்ந்து என்ன செஞ்சிடுறாங்க, ஒரு முட்டாளுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துட்றாங்கங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து நாங்கள் பார்ப்போம் மருக ஒரு கப்பூரில். பெண்ணருமை தானறியா பேதையருக்கு பெண் கொடுத்தா. பெண்ணினுடைய அருமையே தெரியாத ஒரு முட்டாளுக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த பெண் என்ன செய்கிறான்னா, மண்ணில் இருக்கக்கூடிய காலம் முழுவதும் அவள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் கண் போன்றவரான தந்தையும் அவருடைய உறவினர்களும் இவளை ஒரு நரகத்துக்கு கொண்டு போய் விட்ட மாதிரி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் முதலாவது நரகத்தில் கொண்டு போய் விடணும். இவங்கெல்லாம் நரகத்துக்கு உரியவங்க. இவை பற்றி நினைக்கிறப்ப இதை நினைச்சு ஏங்கி இருந்து எந்தவித நன்மையும் கிடைக்க போகிறது இல்லை. இந்த விடயங்கள் எனக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் என் உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாடல் கிளியரா பிள்ளைகள்? இந்த பாடல் சரியா? ஓகேவா? ஓகே, குட்.
ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, சொல்லித்தரேன். ஓகே, இதை ஒரு ஆள் வாசிங்க பார்ப்போம். பொருளை யாராவது ஒரு ஆள் வாசிங்க. பெண்ணின் அருமையை அறியாத அறிவற்றோர்க்கு பெண்ணை மணஞ்செய்து கொடுத்தார்கள். உலகில் வாழும் காலம் முழுவதும் வருத்தமடைவதற்காகவே பெற்றெடுத்தார்கள். கண் போன்ற தந்தையும் உறவினர்களும் கொடிய நரகத்திற்கே உரியவர்கள். இவற்றை எண்ணி நினைத்து ஏங்கியிருப்பதால் பெறக்கூடிய நன்மை யாது? பசுமையான கிளியே, எனது உயிரைக் கொள்ளுபவை இவைதான். ஓகே பிள்ளைகள், வெரி குட். நாங்கள் அப்போ அடுத்த பாடல் போயிடுவோம். தம்பெருமை தாமரியா தஞ்சமிலா பெண்கடமை வெம்புலிவாய் மான் என்ன வீணே கொடுத்திடுவர் செம்பொன் திரளுடனே வெண்துயரம் சேர்வதிலும் செம்பொன் இலா இன்பம் சிறந்தது என கூறுதியால் தெரிவையவளுக்கு இம்மாற்றம் சீர்களியே கூறுதியால். ஏன்னா நிறைய பேர் தங்கம் இருந்தால் போதும், செல்வம் இருந்தால் போதும், எங்களை பெண்களை திருமணம் முடித்து கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த செல்வத்தை விட நிம்மதியான வாழ்க்கை தான் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குங்கிறத அவர் நினச்சி பார்க்கறது இல்லை. அதை பற்றி தான் இங்கே பேசுகிறாரு. தம்பெருமை தாமரியா தஞ்சமிலா பெண்கடமை. அந்த பெண்களுக்கு அந்த பெண்களினுடைய பெருமை தெரியாது. அப்படிப்பட்ட பெருமை அறியாத பெண்கள், எவரது உதவியும் அற்ற பெண்ணை, ஏன்னா தஞ்சமிலா பெண்கடமைனா யாரோட உதவி இருக்காது. இப்போ திருமணம் முடிச்சு போயிட்டான்னா அவள் தனியாக முதலாவது வாழ்க்கையில் போராடி மேலே வரணும். ஆக தன்னுடைய பெருமை அறியாதவள், யாருடைய துணையும் இல்லாத ஒருத்திய ஏன்னா பெண்கடமை. வெம்புலிவாய் அப்படின்னா என்ன பிள்ளைகள்? வெம்புலிவாய் கொடிய புலியின் வாயில். வெரி குட். வெம்புலிங்கிறது கொடுமையான புலியினுடைய வாயிலே மான் சரிம்மா, கொடிய புலி. அப்போ அப்படிப்பட்ட கொடுமையான புலியினுடைய வாயிலே ஒரு மான் போயிட்டு மாட்டிக்கொண்டா ஓகேவா கொடியினுடைய அப்போ கொடுமையான கொடும்புலியினுடைய வாயில் மான் அகப்பட்டது போல என்ன செஞ்சிருவாங்கன்னா அந்த பெண்ணை பெண் கட்டி கொடுத்துருவாங்க, திருமணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. முதல் இரண்டபடியை பார்ப்போம். தன்னுடைய பெருமையை தானே அறியாத பெண்கள், எந்த வித யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாத பெண்கள், அப்படிப்பட்ட பெண்கள் என்ன செய்வாங்கன்னா பெண்களை ஒரு கொடுமையான புலியினுடைய வாயில அகப்பட்டிருக்கக்கூடிய மான் எப்படி இருக்குமோ அதுபோல வீணே என்ன செஞ்சிருவாங்க, திருமணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. அடுத்து செம்பொன் திரள் அப்படிங்கிறது பொன் திரள் சிறந்த பொன்னினுடைய குவியலுடைய வெந்துயரம் சேர்வது. வெந்துயர் அப்படிங்கிறது பிள்ளை, வெந்துயர் கொடிய துன்பம். அப்ப ஒருத்தருக்கு தங்கம்தான் பெருசு, செல்வந்தான் பெருசு என்று சொல்லி செல்வத்தை அள்ளி கொடுத்து அவங்க துன்பத்தில் வாழ்றதை விட பொன் இல்லாத பெரும் இன்பம் மேலானது என்பதை கூறுவையாக. ஏன்னா எனக்கு தங்கத்தை பார்த்தா அவனை திருமணம் முடிச்சு கொடுத்தான்னா அவன் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அந்த செம்பொன் இல்லாத தங்கம் இல்லாத வாழ்க்கை சிறந்தது என உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்கிறாரு. அழகான கிளியே, பெண்களுக்கு இந்த நிலைமைகளை கூறுவாயாக. அப்போ செம்பொன் இல்லாத வாழ்க்கை சிறந்தது என்றும் அந்த மாற்றத்தை நீ சொல்லு. மருக பாப்போம். தன்னுடைய பெருமை அறியாத பெண்கள், எந்தவித ஒத்துழைப்பும் எந்தவித உதவியும் மற்ற பெண்களை கொடிய புலியினுடைய வாயில் அகப்பட்ட மான் அகப்பட்டா எப்படி இருக்குமோ அதுபோல அழிச்சு கொடுத்து அவங்கள திருமணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. சிறந்த பொன் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அதிகமான கொடிய துன்பங்களும் சேர்ந்திருக்கும். ஆனால் அந்த செம்பொன் சிவந்த பொன் இல்லாத வாழ்க்கை இன்பத்தை கொடுக்கும் என்பதை நீ தெரிஞ்சுக்கொள் என்பதை இப்பற்றியான கருத்துக்களை அந்த பெண்ணிடம் சொல்ல மாட்டாயா? சீர்கிழியே என்றால் கூற மாட்டாயா என்பதுதான் கூறுவையாக அப்படின்னு சொல்கிறான். சரி, சீர்கிழிங்கிறது அழகு மிக்க கிளியே, அழகான சீர்கிழிங்கிறது அழகு கிளியே, கூறுதியார் என்றால் கூற மாட்டாயா என்ற பொருள். ஓகே, இந்த பொருளை வாசிங்க பிள்ளைகள் யாராவது. தமது பெருமையை தாமே அறிய முடியாத எவரதும் உதவியற்ற பெண்ணை கொடும் புலி வாயில் மான் அகப்பட்டது போல் அழிந்து போகும்படி பிறரிடம் மனம் செய்து கொடுத்து விடுவார்கள். சிறந்த பொன்னின் குவியலுடன் கொடிய துன்பம் சேர்வதிலும் பார்க்க பொன்னில்லாது பெரும் இன்பம் மேலானது என்பதை கூறுவாயாக. அழகான கிளியே, பெண்ணவளுக்கு இந்த நிலைமைகளை கூறுவாயாக. ஓகேம்மா, தேங்க்யூ. நம்மியா கொஞ்சம் சொல்லுங்கம்மா, என்ன மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க? அதில்
அவங்களோட பெருமையே தெரியாதவங்களுக்கு அவங்கள நம்பி அந்த பெண்ணை அப்படி சொல்லலைன்னா பிள்ளைகள் பெண் தமது பெருமையை தாமே அறிய முடியாது அப்படி தான் சொல்லணும். நம்ம கிளியராக கொஞ்சம் பாருங்கள், அவங்களோட பெருமை என்று இதில் சொல்லப்படலை. பெண்ணருமை தமது பெருமையை தாமே அறிய முடியாதுங்கிறது தான் இங்கே சொல்லப்படுற பொருள். ஏன்னா தம் பெருமைன்னு தானே சொல்லப்படுது. நம்ம கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி சொல்ல முடியுமா விஷயத்தை? அந்த விஷயத்தை கொஞ்சம் எப்படி சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சரியாக கொஞ்சம் சொல்லுங்கம்மா பார்ப்போம். தம்முடைய பெருமையை தாமே அறியாதவர் தம்மை நம்பி வந்த பெண் கடமையை எவ்வாறு அறிவர் என்ற மாதிரி சொல்லி தந்தாங்க சார். அப்படி சொல்லி கொடுத்தாங்களா? அப்படி இல்லைன்னா தம் பெருமை தாமறியா தஞ்சமில்லா பெண்ணுடைய கடமை பெண்ணை தான் சொல்கிறாங்க. பாருங்க, தமது பெருமையை தாமே அறிய முடியாத எவரது உதவியற்ற பெண்ணை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆக அதில் கொஞ்சம் பொருள் மாற்றம், அது பிரச்சனை இல்லை. அது இப்படி தான், ஒரு சிலருடைய பொருள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியாக எழுதியிருப்பாங்க இதுக்கு பொருள் எழுதினவங்க. அதனால் அவங்க எங்கே பார்த்துருக்குறாங்கன்னு தெரியலை. அதுவும் பெரிய ஒரு பிழை என்று ஒன்றும் இல்லை. ஏன்னா அதுவும் ஒரு பெரிய பிழை ஒன்று ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்களோட புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிற விடயம் என்னன்னா, அந்த பெண்களுடைய பெருமையை பெண்களுக்கே தெரியாதுங்கிற மாதிரி தான் அவங்களோட புத்தகத்தில் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் அதே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ எங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்லேயும் கேட்க போகிறது உங்களோட புத்தகத்தில் என்ன இருக்கோ அதுதான் கேட்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சிங்கன்னா ஓகே. நிறைய இடத்துல நிறைய வேறு மாதிரி பொருள் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே எதுவும் எடுத்திருப்பாங்களா இருக்கும். அப்போ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட புத்தகத்தில் என்ன பொருள் கொடுக்குறாங்களோ அதை தான் நான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ கிளியர்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்துக்கொள்ள அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. தமது பெருமையை தாமே அறிய முடியாது அப்படின்னு தான், தம்பெருமை தாமறியான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ சொல்லப்படுற விஷயம் தன் பெருமை தாமறியா தஞ்சமில்லா பெண் கடமைன்னு தான் வந்திருக்குது. ஆகவே அந்த பெண்ணோட பெருமையை பெண்ணுக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் எந்தவித உதவியும் இல்லாத ஒரு பெண். அப்படிப்பட்ட பெண்ணை கொடிய புலியினுடைய வாயில் அகப்பட்ட மான் எப்படி அகப்பட்டு கிடக்குமோ அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பெண்ணை மனம் செய்து கொடுத்து விடுகிறார்கள். சிறந்த செம்பொன் குவியலோடு சேர்ந்திருக்கப்பட்ட துன்பத்தை விட அவள் செம்பொன் இல்லாத இன்பமே மேலானது என்பது அவளுக்கு சொல் அழகான கிளி என்று சொல்கிறாங்க. இப்போ ஓகேவா? வேறு யாருக்காவது அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாங்களா பிள்ளைகள்? வேறு யாராவுக்காவது அந்த மாதிரி சொல்லி கொடுத்து ஆன்சர் பண்ணுங்க. இல்லைனா நம்ம அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. ஓகே, குட். ஓகே, அது இல்லை, இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்கன்னா சரி. இதில் தம்பெருமை அப்படின்னு சொல்கிறது அந்த பெண்ணினுடைய அவளுடைய பெருமையை தான் தம்பெருமைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து 6வது பாடல். விலங்கலமா மலர்கள் ஆக்கப்பட்ட அந்த மாலையையும் அப்படித்தான் சொல்லி தந்தாங்க. என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க? கொங்கு மலரால் செய்யப்பட்ட மாலையை குரங்கின் கழுத்துல அணிவது போல் பொருத்தமற்றவங்களுக்கு மனமுடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி தந்தாங்க. ஓகே, அது சரிதானே. பொருத்தமற்றவர் தானே. பொருத்தமற்றவர் அவர் என்ன நினைச்சு கொள்றாரு? அவர் பொருத்தம் இல்லாதவர். கொங்கு மலருங்கிறது வாசனை மிக்க மலர். அப்படிப்பட்ட வாசனை மிக்க மலரை அவரு பொருத்தம்ன்ற மாதிரி தான் சொல்லி தந்தாங்க. அவருக்கு தான் கிடைக்கணும், அவரு நல்ல பொருத்தமானவர், மற்றவங்களை தான் அவரு இல்லைம்மா அப்படி இல்லை. ஏன்னா இப்போ பொருத்தம் இல்லைன்னு சொல்லி அவரையும் அவர் இணையை பற்றி அவர்கிட்ட கேட்கத்தானே சொல்கிறாரு. ஏன்னா இப்போ இதை கீழே சொல்கிறாரு, கொங்கு மலர் மாலை குரங்கு கழிப்பாரோ. அப்போ அவளுக்கு அவர் கேட்கல, பட் அவர் பொதுவாக தான் சொல்கிறார். அவருக்கு என்று அவர் கேட்கலங்க, பொதுவான கருத்தாக தான் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அப்படியான ஒரு கருத்துக்கள் எங்கேயுமே என்ன செய்யப்படலை, அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை புக்குலையுமே. ஓகேவா? இது இப்படி தான். அவங்க வேறு ஏதாவது வெப்சைட்டில் பார்த்துருந்தாங்கன்னு சொன்னால் வேறு விதமாக பொருள்கள் கொள்ளப்படும். சரியா? அது பாடபேதம் தான். அது ஒவ்வொருத்தர் இப்போ திருக்குறளுக்கு நிறைய பேர் பொருள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க. அப்போ அதில் ஏதாவது ஒன்று பொருள் கொண்டு இருப்பாங்க டீச்சர்ஸ். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது உங்களுடைய பாடப்புத்தகத்தில் என்ன பொருள் கொடுத்துருக்குறாங்களோ அதுதான். சரியா? அதை மாற்றிடாதீங்க, இதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. ஓகேவா நம்மையா? அடுத்து பார்ப்போம் நாங்கள். அப்போ அதில் சொல்லப்படுறதை மட்டும் நாங்கள் இது பண்ணிக்கிடுவோம். கடைசி டைம் இதான். கடைசி டைமில் கொஞ்சம் குழம்பிடுவோம் இதான். அப்போ அவங்க ஸ்கூல்ஸில் ஒரு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு எல்லா பொருளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களோட பாடப்புத்தகத்தை அடிப்படையாக மட்டும் வச்சு தான் நான் எழுதியிருக்கிறேன்.
அதிலிருந்து ஒரு மாற்றம் கூட நான் செய்ய மாட்டேன். என்னன்னு சொன்னால் இது ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நான் ஒரு மாதிரி சொல்லி கொடுத்து அங்கே ஒரு மாதிரி சொல்லி கொடுத்துருந்தா நீங்கள் கொஞ்சம் குழம்பிடுவீங்கன்னு தான் நான் பெரும்பாலாக பொருள் கொள்வது எல்லாமே பாடப்புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான். அதனால் அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளாதீங்க. கரெக்டான ரீஜாயின்ட் ஆக பிள்ளைகள் நான் பார்ப்போம். அடுத்த பாடல், உண்பதும் உறங்குவதும் ஊர்க்கதைகள் பேசுவதும் பெண்கள் தொழில் தாம் அன்றே பேசிடுவர் ஒரு சாரார். பெண்களுக்கு தம்பதியே பெரு தெய்வம் என்பர் சிலர். பெண்களுக்கும் அடிமைகளுக்கும் பேதமில்லை என்பர் சிலர். பேதைமைக்கான் இவர் கொள்கை, பேதைமைதான் இவர் கொள்கை, பேர்த்தறிவாய் பசுங்கிலியே என்று சொல்லி பாடல் வந்திருக்குது. ரீஜாயின்ட் பிள்ளைகள் நான் பார்க்கலாம். ஓகே பிள்ளைகள், இன்னொரு 10 நிமிடம் மட்டும் நான் பார்ப்போம். 10-15 நிமிடம் மட்டும். என்னோட நாளைக்கு எக்ஸாம்ஸ் இருக்கனால சிலருக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ ஒரு 15 நிமிஷம் மட்டும் பார்ப்போம். ஏனைய பாடல்கள் நாளைக்கு நாங்கள் விளக்கமாக பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் சொல்லப்படுறது பெண்களுடைய தொழிலாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது உண்பதும் உறங்குவதும். ஏன்னா அவங்களோட வேலையே சாப்பிட்றது, தூங்குறது, ஊர்க்கதைகள் பேசுவது பெண்களின் தொழில் ஆகும் என்று ஒரு சாரார் சொல்கிறாங்களா? ஒரு சார் சொல்கிறாங்களா சாப்பிட்றது, உண்பதும் உறங்குவதும் ஊர்க்கதைகள் பேசுவதும் தான் பெண்கள் தொழில் என்று சொல்லி ஒரு சாரார் சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க பெண்களுக்கு தம்பதியே பெருந்தெய்வம் என்பர் சிலர். அப்போ ஒரு சிலர் இது ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறார் என்னென்னா ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவன் தான் பெருமையான தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. மூன்றாவது என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களுக்கும் அடிமைகளுக்கும் பேதம் இல்லை என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அடிமைனாலும் பெண்ணினாலும் ஒன்று தான், ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை என்று சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. பேதமைதான் இவர் கொள்கை என்று பெயர் தெரிவாய். அப்போ 3 பேர் 3 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று சொல்கிறாங்க உண்றது, சாப்பிட்றது, தூங்குறது, ஊர்க்கதையெல்லாம் பேசுகிறது தான் பெண்கள் தொழில் என்று ஒரு சிலர் சொல்ல. ஏன்னா அது அவங்க தொழில் என்று சொல்கிறாங்களா, அவங்களோட தொழிலே இதுதான். அடுத்து பெண்களுக்கு தம்பதிங்கிறது என்ன பிள்ளைகள்? தம்பதிங்கிறது கணவன். வெரி குட். கணவன் தன் பதிங்கிறது தன்னுடைய கணவனை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தன் பதியே பெரும் தெய்வம் என்பர் சிலர். மூன்றாவது பெண்களுக்கும் அடிமைகளுக்கும் பேதமில்லை என்பர். பேதமை ஏன்னா அப்போ முட்டாள்கள் தான் அதெல்லாம் சொல்லுவாங்க. முட்டாள்கள் சொல்கிறாங்களாம் பெண்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை, இவங்க அடிமைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக மறுக பார்ப்போம். சாப்பிட்றது, தூங்குறது, ஊர்க்கதைகள் பேசுறது தான் பெண்களுடைய தொழில் என்று ஒரு சிலர் பேசுகிறாங்களாம். பெண்களுக்கு அவர்களுடைய கணவன் தான் பெரு தெய்வமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்களாம். அடுத்து பெண்ணுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை என்று சொல்கிறாங்களாம். இவங்கெல்லாம் முட்டாள்களாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி பிரித்து பார்க்க முடியாத அவளுக்கு இதை போய் சொல்லு பசுங்களே என்று சொல்கிறாங்க. யாரா வாசியம் பழைய பாவம் பொருளை யாராவது ஒரு ஆள் வாசிய பொருளை உண்பதும் உறங்குவதையும் பேசுவது பெண்களின் தொழிலாகும் என்று ஒருசாரார் பேசுவார்கள். பெண்களுக்கு தமது கணவனே தெய்வம் என்று இன்னொரு சாரார் பேசுவார்கள். பெண்களுக்கும் அடிமைகளுக்கும் எதுவித வேறுபாடும் இல்லை என இன்னும் சிலர் கூறுவார்கள். அறியாமைதான் இவர்களது கொள்கைகள் என்பதை பசுங்கிலேயே ஆராய்ந்து அறிந்து கொள்வாயாக. ஓகே, இப்போ இப்படி பேசுகிறவங்க யார் என்று சொன்னால் முட்டாள்கள் தான் அப்படி பேசுவாங்க. ஏன்னா அப்படின்ட்டு சொல்லி அழகாக சொல்லியிருக்க முட்டாள்கள் தான் இப்படி பேசி கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடல் கிளியரா பிள்ளைகள்? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதில் கிளியரா? ஓகே, அப்படின்னா நான் போகலாம், அடுத்த பாட்டுக்குள்ளே போகலாம். 7வது பாடல். இந்த ஒரு பாடலை மட்டும் பார்ப்போம் பிள்ளைகள். ஏனைய 7 பாடல்களை நாளைக்கு பார்த்து அதுக்கான பொருள் அங்கிட்டு பார்ப்போம். கல்வி நலம் பெற்றனரேல் காரிகையர் காதலருக்கு சொல் அரு நல் துணையாகுமன்றோ, தொல்லுலகு சிறக்குமன்றோ, மெல்லியற்பால் கல்வி விரும்பாத வீணரெல்லாம் எல்லையிலா இன்பம் அடைதற்கு இடையூர் என்பர். ஏன்னா கிடைப்பதற்கென்று சொல்கிறாங்க. எண்ணு அருமணி அணையாள் கியம்பாய் பசுங்கிலி, என்னிரு கண்மணியாளுக்கு எம்பாய் அப்படின்னு சொல்கிறோம். ஆக இதில் சொல்கிறது
இந்த பெண்கள் எல்லாம் கல்வி நலம் பெறுறது வந்து சில பேருக்கு பிடிக்கல. அப்படி பிடிக்காமல் இருக்கிறவங்க தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவங்களை திட்டிக் கொண்டே இருப்பாங்க. ஆனால் பெண்ணானவள் கல்வி நலம் பெற்றிருந்தால் அவனுடைய காதலருக்கு சொல்லுதற்கு அருமையான துணையாக இருக்கும். தொல்லுலகுன்னா என்ன பிள்ளைகள்? தொல்லுலகு பழமையான உலகம். பழமையான உலகம் என்ன செய்யும் என்று சொன்னால் சிறக்கும். இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. பட் ஒரு மனைவியும் கணவனும் நல்லா படிச்சிருந்தா என்னன்னா அந்த தொல்லுலகம் சிறப்படையும் என்று சொல்றாங்க. அடுத்து மெல்லியற்பால் கல்வி நலம் விரும்பாத வீணர் எல்லாம் எல்லையிலா இன்பம் அடைதற்கு, ஏன்னா எல்லையிலா இன்பம் அடைதற்கு இடையூறு என்றே இயம்பாய் பசுங்கிளியே. அப்போ பெண்களிட கல்வியை விரும்பாத சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பெண் முழுமையான இன்பம் அடைகிறதுக்கு தடையாக இருக்கிறார்கள். கல்வி நலம் பெற்றிருந்தால்தான் முழுமையான இன்பத்தை பெற்றுக்கொள்வாள் என்பது தெரிஞ்சிருந்தும் அவங்க அதுக்கு இடையூறாக இருக்கிறாங்க. என் இரு கண்மணியால் அணையாள், ஏன்னா என் கண்மணி அணையாள், அணைய என்று சொன்னால் உவமையணி, என்னிரு கண்மணி போன்றவளான அந்த பெண்ணுக்கு இதெல்லாம் சொல்லு. கல்வியில் சிறந்து பெண்கள் விளங்கினால் அவர்கள் தமது காதலருக்கு சொல்லுதற்கரிய துணையாக இருப்பாங்க. கல்வி நலம் பெற்றனரில் காரிகை யார்? காரிகைன்னா பெண்ணை சொல்கிறாங்க, காரிகை என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட பெண்கள் அந்த ஆண்களுக்கு துணையாக இருந்தால் இந்த பழமையான உலகம் சிறப்படையும் என்று சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கண்டா மெல்லியர் அப்படிங்கிறது இந்த இடத்துல பெண்கள், ஏன்னா நிறைய காரிகை, மெல்லியர், மடந்தை, இப்படி நிறைய இடங்களில் பெண்களை வர்ணிச்சிருக்கிறாரு. பார்த்துக்கொள்வோம் ஒன்றை. இப்படிப்பட்ட இந்த பெண்கள் கல்வி கற்பதை விரும்பாத பயனற்றோர் எல்லோரும் எல்லையில்லா இன்பத்தினை பெண்கள் அடைவதற்கு தடையாக இருக்கிறாங்க. மெல்லியர் பால் கல்வி நலம் விரும்பாத வீணர் எல்லாம் அந்த பெண்கள் எல்லையில்லாத இன்பம் அடைகிறதுக்கு இடையூறாக இருக்கிறாங்க என்று சொல்லுவாய். இதனை எண்ணிரு கண்மணி போன்றவர்களுக்கு இயம்பாய் பசுங்கிலியே என்று சொல்றார். ஸோ இதில் பொருள ஒரு ஆள் வாசியம் பிள்ளைகள் பார்ப்போம். கல்வி சிறந்த பெண்கள் விளங்கினால் அவர்கள் தமது காதலருக்கு சொல்வதற்கு துணையாவர். இதனால் பழமையான உலகமும் சிறப்படையும் அல்லவா. பெண்கள் கல்வி கற்பதில் விரும்பாத பயனற்றவர் எல்லோரும் எல்லையில்லாத இன்பத்தினை பெண்கள் அடைவதற்கு தடையாக இருக்கின்றனர் என்று சொல்லுவார். இதனை எண்ணிரு கண்மணி போன்றவர்களுக்கு பசங்கிலியே சொல்வாயா. ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ. அப்போ நாங்கள் இன்றைக்கி 7 பாடல்கள் பார்த்துருக்குறோம். ஏனைய பாடல்களை நாங்கள் நாளைக்கான கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்க்க இருக்கிறது வந்து தத்தை விடு தூது, அறிவிப்பு, இலக்கண வலு அப்படிங்கிற ஒரு விஷயம். எங்களுக்கு பகுதி 2 வரக்கூடிய கடைசி வினா இலக்கண வலு சம்பந்தமான வினா எங்களுக்கு எழுப்பப்படுது. ஸோ அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இலக்கண வலு என்னென்ன மாதிரி வரும்ன்ட்டு நாளைக்கான கிளாஸ்லேயும் சில இலக்கண வலுக்கள் இருக்கும், அதையும் நாங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் சம்பந்தமான இலக்கண வலு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நாளைக்கு எங்களுடைய இந்த பகுதியை மிச்ச பகுதியை பார்த்துக்கொள்வோம். அடுத்து எங்களுக்கு இருக்கக்கூடியது 2 நாட்கள் தான். 2 நாட்களில் உங்களுக்கு சொல்லப்பட வேண்டியது தமிழ் பண்பாட்டு பகுதி. ஏன்னா தமிழ் பண்பாடு சம்பந்தமான பகுதிகளை நாங்கள் அடுத்த கிளாஸ்களில் பார்க்கலாம் பிள்ளைகள். இந்த கிளாஸ் முடித்ததும் தேங்க்யூ பிள்ளைகள், குட் நைட். நாங்கள் நாளை கிளாஸில் ஜாயின் பண்ணோம்.